வணக்கம். கணக்கு மணிக்கும் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். டுடே நான் பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆஃப் ஜாமெண்ட்ரி. பாருங்கண்ணே, 2 மார்க் எது, 5 மார்க் எது, 8 மார்க் எது அப்படின்னு சொல்லிடுறேன். அடுத்தது அதுலேயே 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் எது, 5 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் சம் எது, 8 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் எதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்காதீங்க, எல்லா சம்மும் படிச்சிடுங்க. ஓகேவா? பாருங்க, எக்ஸாம்பிள் 4.1 இந்த சம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் சம் தாங்கண்ணே. 2 இருக்குது, ரெண்டுமே 2 மார்க் சம். அதில் இது இம்பார்ட்டன்ட் சம்மு. பேஜ் நம்பர் 165. அடுத்த எக்ஸாம்பிள் 4.2 இது ஒரு 2 மார்க் சம்மு. அடுத்த எக்ஸாம்பிள் 4.3 பேஜ் நம்பர் 166 இது ஒரு 2 மார்க் சம் கண்ணு. அது பகுதி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்த எக்ஸாம்பிள் 4.4 அதே பேஜில் அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அடுத்த எக்ஸாம்பிள் 4.5 அது ஒரு 2 மார்க் சம்மு. அடுத்து பாருங்கள், எக்ஸாம்பிள் 4.6 அது 2 மார்க் சம்மு. எக்ஸாம்பிள் 4.7 பேஜ் நம்பர் 167 எக்ஸாம்பிள் 4.7 2 மார்க் சம்மு. அடுத்து எக்ஸாம்பிள் 4.8 ஒரு 2 மார்க் சம்மு. அடுத்து எக்ஸாம்பிள் 4.9 இது 5 மார்க் சம் கண்ணு. அது போக இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அடுத்து பேஜ் நம்பர் 169 எக்ஸாம்பிள் 4.10 இது ஒரு 8 மார்க் சம்மு. அடுத்த எக்ஸாம்பிள் 4.11 அதே பேஜில் பேஜ் நம்பர் 169 இது இம்பார்ட்டன்ட் 8 மார்க் சம். அடுத்த எக்ஸைஸ் 4.1 பேஜ் நம்பர் 170 ஃபஸ்ட்டு சம் பாருங்க, 2 மார்க் சம்மு. இது தனித்தனியாக 2 மார்க்குன்னு. இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்து செகண்ட் கொஷின் ஒரு 5 மார்க் கொஷின். தேர்டு கொஷின் 2 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. ஃபோர்த்து கொஷின் 2 மார்க் கொஷின். ஃபிஃப்த்து 5 மார்க்கு. சிக்ஸ்த்து 2 மார்க்கு, இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்து பாருங்கள், பேஜ் நம்பர் 171 அடுத்த பேஜில் 7th கொஷின் 5 மார்க்கு, இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. 8th கொஷின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்து 9th கொஷின் ஒரு 5 மார்க் கொஷின். அடுத்து பாருங்கண்ணே, 10th 11th 12th 13 இது மூணுமே 8 மார்க் கொஷின். அதில் இந்த 10th 12th இம்பார்ட்டன்ட் 8 மார்க். அடுத்து பேஜ் நம்பர் 176 எக்ஸாம்பிள் 4.12 பாருங்கண்ணே, ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். அடுத்து எக்ஸாம்பிள் 4.13 அது ஒரு 2 மார்க் சம்மு. அடுத்த எக்ஸாம்பிள் 4.14 அது ஒரு 2 மார்க் சம்மு. அடுத்த எக்ஸாம்பிள் 4.15 அது 2 மார்க் சம்மு, இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்த எக்ஸாம்பிள் 4.16 இது இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். பேஜ் நம்பர் 177 கண்ணு. அடுத்து பாருங்கள், பேஜ் நம்பர் 179 எக்ஸாம்பிள் 4.17 இது ஒரு 8 மார்க் கொஷின். எக்ஸாம்பிள் 4.18 பேஜ் நம்பர் 180 இது ஒரு 8 மார்க் கொஷின். அடுத்து எக்ஸாம்பிள் 4.19 இது 8 மார்க்கு, இம்பார்ட்டன்ட் 8 மார்க்குன்னு. இது பேஜ் நம்பர் 181 இருக்குது. இது பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் நீங்கள் அழகாக வரைஞ்சி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படியே அழகாக எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க்கு அப்படியே கொடுத்துருவாங்க. அதே பேஜில் பாருங்கள், எக்ஸைஸ் 4.2 ஃபர்ஸ்ட் கொஷின் ஒரு 2 மார்க் கொஷின். அதே எக்ஸசைஸில் பாருங்கன்னு செகண்ட் சம்மு அது ஒரு 2 மார்க் சம் தான். தேர்டு சம்மு அது ஒரு 2 மார்க் சம்மு. அது பாருங்கன்னு இந்த ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு செகண்ட் சம்மில் இருக்கக்கூடியது. அடுத்தது தேர்டு சம் பாருங்கள், சாரிங்கன்னு தேர்டில் இருக்கக்கூடிய ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்து ஃபோர்த்து பாருங்கன்னு இது ஒரு 5 மார்க் கொஷின். அந்த 5 மார்க்கில் இந்த செகண்ட் ஆப்ஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது 2 மார்க்கில் தனியாகவும் கேட்கலாம், இது ரெண்டுமே சேர்த்து 5 மார்க்லையும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சம்மு இம்பார்ட்டன்ட் சம்மு. இதுக்கான வீடியோவும் கொடுத்துக்கிறேங்கன்னு. இதுக்கான வீடியோ லிங்க் பாருங்கள். இங்கே ஒரு லைன் வருது இல்லையா, இந்த லைனை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த சம்முக்கான ஆன்சர் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.
அடுத்து பாருங்கள் 5th சம்மு, அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. அடுத்து பாருங்க கண்ணு 6th, அதுவும் ஒரு 5 மார்க் சம்மு. 7th 2 மார்க் சம், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 7th. 8th 2 மார்க் சம்மு, தனித்தனியாக இது 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து 9th வந்து ஒரு 5 மார்க் சம்மு. 10th 5 மார்க் சம் தான். அடுத்தது 11th 12th 13 14 15 16 இது எல்லாமே 8 மார்க்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா 2 சம் ஒரே மாடலில் இருக்கும். ஸோ எந்த ஆப்ஷன் எடுக்கிறாங்களோ, எந்த மாடல் எடுக்கிறாங்களோ அதில் அந்த 2ல் ஒன்று கேட்கலாம் இல்லையா. ஸோ இப்போ எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். 12th 13 பாருங்கள், இது எல்லாமே 8 மார்க்குன்னு. 12 13 14 இம்பார்ட்டன்ட் 8 மார்க்கு. அது வந்து பேஜ் நம்பர் 182. அடுத்த பேஜில் பாருங்கள் 183 இருக்கக்கூடிய 15 16 இது 2 ஒரே மாடல் இல்லையா. ஸோ இது 2ல் எது வேணாலும் கேட்கலாம். ஸோ 2மே இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஷின். அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 4.21 இது ஒரு 5 மார்க் கொஷின். அடுத்து எக்ஸாம்பிள் 4.22 இது ஒரு 2 மார்க் கொஷின். அடுத்து எக்ஸாம்பிள் 4.23 இது ஒரு 5 மார்க் கொஷின் கண்ணு. இது பேஜ் நம்பர் 186 இந்த 3 சம்மும். அடுத்து எக்ஸசைஸ் 4.3ல் பாருங்கள், ஃபஸ்ட் கொஷின் 2 மார்க் கொஷின், ரெண்டாவது 2 மார்க்கு, அது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்து தேர்டு கொஷின் ஒரு 2 மார்க்கு 2 மார்க் கொஷின். அடுத்தது 4th பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்க்குன்னு. 5th பார்த்திங்கன்னா ஒரு 5 மார்க் கொஷின். 6th 5 மார்க் கொஷின் தான், அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு 6th. பேஜ் நம்பர் 187. அடுத்து பேஜ் நம்பர் 188ல் 7th சம் அதே எக்ஸசைஸ் 4.3லேயே இருக்கக்கூடிய 7th சம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் சம். 8th சம்மும் ஒரு 5 மார்க் சம் தான். அடுத்து பேஜ் நம்பர் 191 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 4.24 இது ஒரு 2 மார்க் சம். அடுத்து பேஜ் நம்பர் 192 இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 4.25 இது ஒரு 5 மார்க் சம்மு, இம்பார்ட்டன்ட் 5 மார்க். அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 4.26 அதே பேஜில் இது ஒரு 2 மார்க் சம்க்குன்னு. அடுத்து எக்ஸாம்பிள் 4.27 இது இம்பார்ட்டன்ட் 2 மார்க். அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 4.28 பேஜ் நம்பர் 193ல் இது ஒரு 2 மார்க் சம்மு. அதே பேஜில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 4.29 இது இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஷின்க்குன்னு. இந்த சம் ரொம்ப ஈஸி, நீங்கள் நீட்டாக கொஷின் எழுதிக்கிங்க. அடுத்தது இந்த கிவன் எழுதிக்கிங்க. இந்த டயக்ராம் அழகாக போட்டுருங்க, இந்த ரஃப் டயக்ராம் போட்டுடுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் அழகாக எழுதிடுங்க. ஓகேவா. இது ஒரு 8 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 4.30 பேஜ் நம்பர் 194 இது இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஷின்க்குன்னு. அதே பேஜில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 3.31 இது ஒரு 8 மார்க் கொஷின் தான். அடுத்து பேஜ் நம்பர் 196 எக்ஸாம்பிள் 4.32 இது ஒரு 5 மார்க் கொஷின். அடுத்து எக்ஸாம்பிள் 4.33 பேஜ் நம்பர் 197 இது ஒரு 5 மார்க்குன்னு, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். எக்ஸாம்பிள் 4.33 பேஜ் நம்பர் 197. அடுத்து எக்ஸாம்பிள் 4.34 இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். அடுத்து எக்ஸசைஸ் 4.4 பேஜ் நம்பர் 198 இதில் பாருங்கன்னு ஃபஸ்ட்டு 2 மார்க் கொஷின் அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ரெண்டாவது 5 மார்க் கொஷின் அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு செகண்ட் கொஷின். ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு. அடுத்து தேர்ட் கொஷின் ஒரு 2 மார்க் கொஷின். ஃபோர்த் ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்க்குன்னு. அடுத்து ஃபிஃப்த்து ஒரு 2 மார்க் கொஷின். ஃபிஃப்த்து 2 மார்க்கு. சிக்ஸ்த்து வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின்க்குன்னு பார்த்துக்குங்க. பேஜ் நம்பர் 198 எக்ஸசைஸ் 4.4 சிக்ஸ்த்து கொஷின் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. செவன்த்து கொஷின் 2 மார்க் கொஷின். எயித்து பார்த்தீங்கன்னா எயித்து கொஷின் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு. நைன்த்து கொஷினும் 5 மார்க்கு. 10th 2 மார்க் கொஷின். அடுத்து வரக்கூடிய 11th சிக்ஸ்டீன்த் வரைக்கும் 8 மார்க் கொஷின்க்குன்னு. அதில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். இருந்தாலும் அதில் பார்த்திங்கன்னா 11th 13 14 15 16 பார்த்துக்குங்க.
12th ஒரு கொஷின் தான் விட்டுருக்குறோம். ஸோ அதையும் பார்த்துட்டிங்க அப்படின்னா 8 மார்க்கில் எந்த கொஷின் வந்தாலும் போட்டுடலாம் இல்லையா? 8 மார்க்னாவே ஒரு குறைஞ்ச அளவு தான் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 8 மார்க் கேரண்டியாக வாங்கிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ 11th 12th 13 14 15 16 எல்லாமே 8 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட் கொஷின். பேஜ் நம்பர் 198. அடுத்து பாருங்கள், பேஜ் நம்பர் 199ல் 16th அதுவும் இம்பார்ட்டன்ட் 8 மார்க் கொஷின்ஸ். அடுத்தது எக்ஸசைஸ் 4.5 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸு. இதுக்கான ஆன்சர் புக்கு பேக் சைடு இருக்குது. இருந்தாலும் ஆன்சர் நான் டிக் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்கன்னு. ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் சி, செகண்டுக்கு பி, தேர்டுக்கு டி, ஃபோர்த்து ஏ, ஃபிஃப்த்து டி, சிக்ஸ்த்து ஏ, செவன்த்து பி, எயித்து சி, நைன்த்து ஏ, 10th டி ஆன்சர். 11th பி ஆன்சர், 12th பி ஆன்சர். பேஜ் நம்பர் 200. அடுத்து 13th பாருங்கள் பி ஆன்சர், 14th டி ஆன்சர், 15th ஏ ஆன்சர். எக்ஸசைஸ் 4.4க்கான வீடியோ லிங்க் பாருங்கன்னு இங்கே ஒரு லைன் வருது இல்லையா? இந்த லைனை டச் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 4.4க்கான வீடியோ ஃபுல் வீடியோக்குன்னு இந்த வீடியோவில் 4.4 இருக்கக்கூடிய அனைத்து கணக்குகளும் ஒரே வீடியோவில் இருக்குது. ஸோ இந்த லைனை டச் பண்ணுங்கள், அதுக்கான ஆன்சர் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பாய் குட்டீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டன் ஒரு கிளிக் கொடுக்க மறக்காதீங்கன்னு அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ்.